தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்பு மக்கள் விசில் அடிக்கிற குஞ்சுகள் அல்ல, அந்த கூட்டத்தின் தலைவரும் அல்ல, தன்மான தமிழர்களின் தலைவன் என்பதை இந்த தீர்மானத்தின் மூலமாக மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தின் தலைமகனாய் தமிழ்நாட்டின் நம்பிக்கை பெற்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை காங்கிரஸ் பேர் இயக்கம் முழுமனதாக வரவேற்கிறது. அவருக்கு நன்றி சொல்ல காங்கிரஸ் பேர் இயக்கம் கடமைப்பட்டிருக்கிறது. எவ்வளவு நெருக்கடி வந்தாலும், எவ்வளவு தாக்குதல்கள் வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை கொடுக்க மாட்டேன் என்று தைரியமாக நின்று தமிழ்நாட்டு மக்களின் தலைமகனாக இன்று போராடி கொண்டிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவில் முதல் முறையாக முதன்மை மாநிலமாக கொண்டு வந்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் இந்த தீர்மானத்தையும் இந்தியாவின் முதல் சட்டப்பேரவை என்ற பெயரை தமிழ்நாட்டிற்கு ஈட்டி கொடுத்திருக்கிறார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தீர்மானத்தை இந்தியாவில் எந்த சட்டப்பேரவையிலும் இதுவரை கொண்டு வரவில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்துடைய பெருமை, இந்த திட்டத்துடைய அருமை, இந்த திட்டம் எப்படிப்பட்ட ஒரு நோபல் திட்டம் என்பதை அறிந்து இதை கொண்டு வந்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களை நலனை யார் காட்டி கொடுத்தாலும் மறைமுகமாகவும் முகமூடி அணிந்தும் புதுடில்லிக்கு அடகு வைத்தாலும், ஆனால் தனி ஒரு தலைவனாக நான் தமிழ்நாட்டை காப்பேன் என்று உறுதியேற்கின்ற மாண்புமிகு முதலமைச்சருக்கு மீண்டும் நாங்கள் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் எதற்கும் அஞ்சாதவர்கள், தைரியமானவர்கள், ஏழை எளிய மக்களை பாதுகாப்பவர்கள் என்ற வரிசையில் இங்கே படங்களாகவும் படமாக இருக்கின்ற புகைப்படத்தின் மத்தியில் மீண்டும் மீண்டும் தன்னை நிரூபித்து காட்டிக் கொண்டிருப்பவர் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஏனென்றால் தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்பு மக்கள் விசில் அடிக்கிற குஞ்சுகள் அல்ல, அந்த கூட்டத்தின் தலைவரும் அல்ல, தன்மான தமிழர்களின் தலைவன் என்பதை இந்த தீர்மானத்தின் மூலமாக நிரூபித்து காட்டியிருக்கிறார். இந்த சட்டம் இந்த சட்டம் கொண்டு வந்தது முதலில் UPA 1 ஆட்சியில் இருக்கும் பொழுது முத்தமிழறிஞர் கலைஞர், சீதாராம் யெச்சூரி பல தலைவரோடு ஆலோசித்து அன்னை சோனியா காந்தி அவர்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தை 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்று சொல்லுகின்ற மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். இந்த திட்டம் என்பது உலக தலைவர்களால், ஆய்வறிஞர்களால் பாராட்டு பெற்ற திட்டம். இந்த திட்டம் என்பது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்னது, சீனாவுக்கு அடுத்த மக்கள் தொகை கொண்ட நாடு இந்திய பெருநாடு, இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் செத்து மடியும் வாய்ப்பு இருக்கிறது என்று ஆய்வறிஞர்கள் எல்லாம் கட்டுரை எழுதினார்கள். ஆனால் கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு இந்தியா எப்படி தப்பியது என்று அசீஸ் பிரேம்ஜி பல்கலைக்கழகத்தின் ஒரு ஆய்வறிஞர் எழுதினார். இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இல்லை என்றால் இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் செத்து மடிந்திருப்பார்கள். இந்தியாவை காப்பாற்றிய திட்டம் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்று பல ஆய்வறிஞர்கள் பிறகு கட்டுரை எழுதினார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது எதற்காக? வாழ்க்கையில வறுமையின் கீழ் இருக்கின்ற ஒரு கூட்டத்தை கண்டுகொள்ளாமல் இருந்த நம்ம தேசம் அன்னை சோனியா காந்தி பார்வையில் பட்டது. இந்த மக்களுக்கென்று ஒரு திட்டம் தீட்ட வேண்டும். மகன்களால், மகள்களால், கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் ஒதுங்கி ஓரமாக நிற்கிறார்கள். அவர்கள் தன்மானமாக வாழ வேண்டும், தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும், சொந்த காலில் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. நான் இந்த திட்டத்துடைய அருமையை என்னுடைய தொகுதியில் நடந்ததை சொல்லுகிறேன். 2021 ஆண்டு கொரோனா பெருந்தொற்று, ஊரே ஒடுங்கி இருந்தது. எல்லோரும் அஞ்சு தன் உயிரை காப்பாற்றிக் கொண்டால் போதும் என்று இருந்தார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தன்னையே அர்ப்பணித்து அந்த மக்களுக்கு தைரியத்தை ஊட்ட வேண்டும், நம்பிக்கையை வர வைக்க வேண்டும். ஏனென்றால் பயத்தில் இருந்தவர்களே நிறைய பேர், பயத்தினால் இருந்தவர்கள் நிறைய பேர், தனக்கு வந்து விடுமோ என்ற அச்சத்தால் இருந்தவர்கள் நிறைய பேர். நான் இருக்கிறேன் முன் உதாரணமாக என்று மாண்புமிகு முதலமைச்சர் அந்த கொரோனா பெருந்தொற்று தொற்று வாடியில சென்று முகமூடி அணிந்து தன்னுடைய கவசங்களை அணிந்து சென்று பார்த்துவிட்டு வந்த செய்தி புகைப்படங்களில தொலைக்காட்சியில பார்த்த பிறகு நமக்கென்று ஒரு தலைவன் இருக்கிறார், அவர் தான் நம்முடைய முதலமைச்சர் என்று தமிழ்நாட்டு மக்கள் பெருமைப்பட்டார்களே. கவசம் அணிந்து சென்றது மக்களை பாதுகாப்பதற்காக.
முகமூடி அணிந்து செல்வது மக்களை காட்டிக் கொடுப்பதற்காக. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தமிழ்நாட்டு நலனை பாதுகாப்பதில் எந்த விதத்திலும் ஒரு துளியும் தயங்காத முதலமைச்சர் என்று தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கை பெற்ற தலைவராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார். ஆகையால் தான் இன்று ஒன்றிய அரசு மிரண்டு இருக்கிறது. இதை எப்படியாவது வீழ்த்த வேண்டும். எதற்கெடுத்தாலும் போராட்டம், எதற்கெடுத்தாலும் வலிமையான குரல் ஒன்று தமிழ்நாட்டிலிருந்து ஒலிக்கிறது. அதுதான் இந்தியாவில் பற்றி கொண்டிருக்கின்ற தீப்பொறி. இதை அணைக்க முடியுமா, ஒடுக்க முடியுமா, ஒதுக்க முடியுமா, அசைத்து பார்க்க முடியுமா என்று படையெடுக்கிறார்கள் வடநாட்டை சார்ந்தவர்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அதற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நீங்கள் எப்படி தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றினீர்களோ வருங்காலத்திலும் எங்களை காப்பாற்றுவீர்கள். ஆகையால் தான் மீண்டும் மீண்டும் நீங்கள் முதலமைச்சராக வருவீர்கள் என்று தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய முதலமைச்சர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள்.